அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் இணைகள் அற்றவராகவும் தனித்தவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, போற்றுவதற்காக, துதிப்பதற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுமிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. இது அல்லாஹ் வழங்கிய ஒரு மாபெரும் வாய்ப்பாக இருக்கிறது. அவரை தவிர வேறு யாருக்கும் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை அப்படிங்கிறதுல அல்லாஹ் நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில், அறிவில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும், அதிலே 6346 வசனங்கள் உடையதாகவும் இருக்குது. தொடர்ச்சியா நாம விருப்பப்பட்ட வசனங்களை ரேண்டமா பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம ஏதாவது ஒரு சூறா ஒன்று பார்ப்போம். யாரும் சொல்றீங்களா வசன நம்பரு? இல்லைன்னா இந்த மாசம் ஹஜ்ஜுடைய மாசமா இருக்கிறதுனால அதுல உள்ள சில விஷயங்கள் அந்த சூறாவுடைய தொடக்கத்தை தொடங்கிட்டு பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரா 22 அல் ஹஜ்ஜி அப்படின்னு ஒரு தலைப்பிலேயே நமக்கு எல்லாம் ஒரு சூறா கொடுத்துருக்காங்க. ஹஜ்ஜி அப்படிங்கிறது என்னன்னா யாத்திரை, புனித யாத்திரை அப்படிங்கிற பேர்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அல்லாஹ் நமக்கு சொன்ன கட்டளையாகவும் இருக்குது. யாத்திரைங்கிறது கடவுளுக்காக நாம பயணிக்கிறது. பங்காளத்துலாம் ஒரு வழியாகவும் கடல் வழியாகவும் பலவிதமான ஒட்டகங்கள்லையும் கால்நடைகள்லையும் நடைபாதையாகவும் போயிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த காலம் எளிமையா இருக்குது. அந்த ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா 22ஆம் அத்தியாயம் புனித யாத்திரை அல் ஹஜ்ஜி. அந்த யாத்திரையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உலகளாவிய ஒற்றுமை. அதுதான் அதோடைய காரணம். நாம் எல்லாமே ஒரு குழுமமா குழுவா தனித்தனியா இருந்துட்டு இருக்கிறோம். சரியா? நாம ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியால இருக்கிறோம்னா நமக்குன்னு ஒரு பள்ளி, நமக்குன்னு ஒரு ஜமாத்து, தொடர்பு, அன்றாட சந்திப்பு, ஒருத்தர் நம்ம அறிமுகப்படுத்தி யார் யார் என்னென்ன பொசிஷன் நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நாம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இது நமக்குள்ள ஒரு உண்மையிலேயே ஒரு சகோதரத்துவம் இருக்குது. நமக்குள்ள ஒரு கொள்கை அடிப்படையில நாம எல்லாம் ஒன்று குழுமி அன்றாடம் பார்த்து பேசி தொடர்போடு இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு ஒற்றுமை ஏற்படும். அது எப்படின்னு சொன்னா, பொதுவான இடங்கள்ல 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா நமக்கு எப்ப அக்கறை வரும்னா, நம்மளை சார்ந்தவன்னா கூடுதல் அக்கறை இருக்கும். நம்மளை சார்ந்த ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், அங்க பிரச்சனை உள்ளா நம்ம ஓடி போய் அங்க என்ன செய்வோம், உதவிக்கரம் நீட்டுவோம், ஒரு சப்போர்ட் பண்ணுவோம், ஆதரவு அளிப்போம். அது என்னன்னா நம்முடைய சகோதரத்துவம் அந்த இடத்துல மிகச்சி நிற்குது. இப்பவும் நம்ம பாக்குறோம், நம்ம சப்மிஷன்ல இருக்கிறோம், நம்மளை சார்ந்த குடும்பத்தார் சப்மிஷன் இல்லாததுல இருந்துக்கிறாங்க. அது நம்முடைய பெற்றோர்களோ மூதாதையர்களே நமக்கு பின்னால உள்ளவங்க எல்லாம் கலந்து இருக்காங்க. எல்லாருமே ஒரே குடும்பத்துல ஒரே மாதிரியான சப்மிஷன்ல இல்ல. எல்லாம் கலந்து இருந்தாலும் கூட நமக்கும் அந்த நேசம் பாசங்கிறது இருக்கு பாருங்க. நம்முடைய பெற்றோருக்கு ஒரு பாதிப்புன்னு நம்ம போய் நிக்கிறோம்ல, அது மாதிரி நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்புனா அங்க போய் நிப்போம். நம்மளை சார்ந்தவன் கொள்கையில சாரல, இனத்தால சார்ந்தவனா இருக்கிறான். ஒரு தமிழனா இருப்பான், அதே சமயத்துல நம்முடைய ஒரு சமூக அடிப்படையில நம்ம ஒட்டிதான் இருப்பாங்க. அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஒரு இயற்கையான ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணவு எல்லாத்தையுமே ஒரு ஜமாத்துல போனா நம்முடைய முகல்லா, நம்முடைய பள்ளி, நம்ம ஆட்கள் அப்படின்னு ஒரு இருக்கும். நம்ம எப்படி உணர முடியும்னா, நம்ம அன்றாட பார்த்துட்டு இருக்கிறத விட ஒரு அயல் நாட்டுல நம்ம இருக்க போறோம் வச்சுங்களேன். அந்த அயல் நாட்டுல நம்மள மொழியை சார்ந்த ஒருத்தர் இருந்தான்னா அங்க மதத்தை கூட பார்க்க மாட்டோம். வேறு மதமா இருப்பாரு, நம்ம பேசக்கூடிய பாசையை பேசுவாரு. அப்ப நம்முடைய அந்த அன்பு வெளிப்படுறத பார்ப்போம். இங்க தமிழ்காரங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. யூரோப் கண்ட்ரிலையோ எந்த அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாம் அங்கே நம்ம மாதிரியே இருக்கிறோம். எப்படி ஒரு தமிழர் ஒரு பூங்காலைக்கு ஒண்ணு கூடுறாங்களோ அது மாதிரி அங்கேயும் அந்த விஷயம் இருக்குது. அது பழகி போன ஒண்ணா இருக்குது. ஆனா இதோ 20 வருஷத்துக்கு மேல அது மாதிரி இல்லை. நம்மளை சார்ந்த ஒருத்தர் இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும்.
அவன் சமுதாயமும் இருக்க மாட்டான், நம்ம சார்ந்தும் இருக்க மாட்டான். ஏதோ நம்ம பேசக்கூடிய பாசையில் தான் இருப்பான். அதுக்கே நமக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நாம இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் முகல்லாவிலையும் அவங்க ஒரு ஜமாத்தா இருக்கிறோம். அது ஒரு மகிழ்வான ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் நமக்கு ஒருத்தர் ஆதரவு அளிச்சிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில. அப்ப இது குறுகிய வட்டத்தில் இருக்குது இல்லையா? நம்ம ஊர்ல இருக்குது, நம்ம ஏரியா இருக்குது, நம்ம ஊர்ல இருக்குது, நம்ம நாட்டுல இருக்குதுன்னு இருக்கிறோம் இல்லையா? இதையெல்லாம் தாண்டி உலகளாவிய அளவுல அந்த அன்பு, அந்த சகோதரத்துவம் இருக்கணும்னா அது நம்ம அங்க பாக்குறோம், அந்த அச்சில பாக்குறோம். மக்காங்கிற ஒரு புனித நகரத்துல இல்ல எல்லாத்தையும் அங்க வரைச்சு அழைப்பு கொடுக்குறாரு. நாம வருஷத்துல ஒரு முறை முடிஞ்சவங்க, வசதி படைச்சவங்க, நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா அங்க போய் நம்ம போறோம். அங்க போய் என்ன நம்ம கற்றுக்கொள்றோம்னா, நம்மள மாதிரி பலவித மனிதர்களை பார்ப்பாங்க. எல்லாருமே இந்தியன்ஸ் மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அங்க பார்த்தோம்னா வித்தியாசமான மனிதர்கள், நிறத்துல வித்தியாசம் இருப்பாங்க, உயரத்துல வித்தியாசமா இருப்பாங்க, முகச்சார்ல வித்தியாசமா இருப்பாங்க, பலவிதமான பாஷைகள் பேசுவாங்க. அவருடைய உணர்வுகள், அதாவது சைகைகள் வேற மாதிரி இருக்கும், அவருடைய பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும். நம்மள மாதிரியே பேச மாட்டாங்க. நம்ம என்னென்ன இப்படின்னு கேட்போம், அவன் வேற மாதிரி கேட்போம், கையசிப்பான். அரபி இப்படி கேட்பாங்க, அரபி. அதெல்லாம் நம்ம பார்ப்போம், பழகுவோம். இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களை பார்க்கும்போது நமக்கு அல்லாவுடைய அந்த தன்மை, மகத்துவம் நமக்கு அந்த இடத்துல விளங்க வரும். எப்படி என்ன மாதிரிலாம் அல்லா படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு முடி பாருங்க, ஒரு ஸ்ட்ரைட்டா இருக்கும். அவங்கள பாத்தீங்கன்னா அப்படியே சுருண்டு கருப்பு இருக்கும். ஒரு ஆப்பிரிக்கனை பார்த்தோம்னா, ஒரு சைனீஸ் பார்த்தோம்னா குச்சி குச்சியா நிக்கும். அதுலயே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. எல்லாத்துலயுமே உடல் ரீதியா நீங்க ஒருத்தர் முகச்சாரில பார்க்கும்போது இந்தியன்ஸுடைய ஃபேஸ் வேற, யூரோப் கண்ட்ரியுடைய ஃபேஸ் வேற, அதே மாதிரி சைனீஸுடைய ஃபேஸ் வேற. இப்படி நம்ம பலவிதமா பாக்குறோம் இல்லையா? இப்படி ஒன்று சாடையிலையும் வேற இருக்கும், கலர்லயும் வேற இருக்கும், முடியிலையும் வேற இருக்கும், மூக்குலையும் வேற இருக்கும். நம்ம அவனை பார்த்து சைனாக்கார சப்ப மூக்கெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாக்குறோம். அவங்க அப்படி மாதிரி இருக்கும். கண்ணு பொடிசா இருக்கும். சில பேருக்கு நம்மளாம் கண்ணு வேகமா அழகா பொத்தி திறப்போம். கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு பொடி கோடு போட்ட மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க சைனாவுல. அப்ப இந்த மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள் நம்ம என்ன செய்வோம், அங்க போய் சந்திக்கிறோம். எப்போ அல்ல நம்ம பூமியை சுத்தி பார்க்க சொல்லி சொல்றாரு. அதுல ஒரு கடமையா அது இருக்குது நமக்கு, கட்சிங்கிறது. அப்ப நம்ம அங்க போகும்போது பலதரப்பட்ட மக்களை, பலதரப்பட்ட நிறங்கள், பலதரப்பட்ட உயரங்கள், உடல் ரீதியாவும் சரி, வெவ்வேறு கோணங்கள் நம்ம அதை பார்க்கலாம். அதை பார்க்கும் பொழுது நமக்கு அல்லாவுடைய மகத்துவம் வழங்கும். நம்ம ஒரு குட்டி செட்டுக்குள்ளேயே குதிரை ஓடிட்டு இருக்கோம்ல, இங்க இப்படியாப்பட்ட மக்களை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அந்த மாதிரி இல்லாம உலகளாவிய அளவு பார்க்கும் பொழுது வித்தியாச மனிதர் இருப்பாங்க. அதை பார்த்தாலும் ஒரு ஆச்சரியம் ஏற்படும். இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் நீங்க எப்படி எனக்கு சொல்லணும்னு தெரியல. நான் என்னோட உணர்வை தான் சொல்றேன். நான் அப்படி பார்த்து கண்டு கழிச்சதை சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும். அதை பார்த்து கூட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும். தொடர்ந்து ஒருத்தர் பழகிட்டு வச்சுங்களேன், இது பாகிஸ்தான்காரன் சொல்லிவிடும் நம்ம அந்த ஆளை. அந்த சும்மல்லே தெரிஞ்சிடும் இது பங்களாதேஷ். ஏன்னா அப்படி இருந்து நம்ம பழகி இருக்கிறோம். எதனால அந்த சும்மல் தெரியுதுன்னா, உண்ணக்கூடிய உணவு பொறுத்து. நம்மளாம் ஒரு சாப்பிடுறோம், இட்லி சாப்பிடுறோம், சாம்பார் சாப்பிடுறோம், சோறு சாப்பிடுறோம், நமக்குன்னு ஒரு சுமல் இருக்கும். அந்த சுமல் நமக்கு தெரியாது. ஏன்னா கூடயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல. மூக்குல சளி இருக்குது, அந்த சளியினுடைய வாசம் நமக்கு தெரியுதாலும் தெரியாது. ஆனா அது வெளியே சிந்திய பார்த்தா வாசம் நாத்தம் தெரியும். அது உள்ளதான் இருக்குது சுமல். ஆனா நம்ம தொடர்ந்து மூச்சு அதை போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு பழகி போயிடும். எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா ஒரு மெடிசின் வாசம் அடிக்கும், அங்கேயே நம்ம 3 நாள் தங்கிட்டோம்னா அந்த வாசனை தெரியாது. அது மாதிரி தான் ஏதோ பழகிடுச்சோ அது தெரியாது. நீங்க உதாரணமா ஒரு செண்டு அத்தர் கடைக்கு போனீங்கன்னா அவங்க நமக்கு சாம்பிள் காட்டுவாங்க. சாம்பிள் ஒன்ன காட்டிட்டு நம்ம சுமல் பார்த்துட்டோம் சொன்னா இன்னைக்கு, அதுக்கடுத்து இன்னொரு சுமல் நம்ம கேட்கணும் ஆசைப்பட்டா உடனே திருப்பி பார்த்தா சுமல் தெரியாது நம்மளுக்கு. முதல்ல பார்த்த சுமல் அதை முழுக்க ஆக்கிரமிச்சிடும் அந்த நுகர்தலை. திரும்ப பார்த்தா வாசம் எதுவுமே தெரியாது. நல்லா இல்லை நம்ம சொல்ல போனோம், அந்த சுமல் பாட்டு நல்லா இல்லை அப்படிம்போம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாசனை இருக்குது, அதுல மிக்ஸ் ஆகும் போது அந்த வாசனை இருக்காது. அதான் என்ன பண்ணுவாங்கன்னா, காபி தூள் இருக்குது இல்லையா, காபி கொட்டை அரைச்ச தூள், அதை என்ன பண்ணுவாங்க, முதல்ல மோந்து பார்க்க சொல்லுவான். ஒரு செண்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அதை நுகர்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த சுமலை அட்டையில அடிச்சு காட்டுவாங்க. அப்ப அதை சுமல் பண்ண முடியும். இப்ப காபி தூளுக்கு அந்த மூக்கை ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது, அல்ல கொடுத்துருக்கிறாரு. அதை மோந்து பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த சுமல் போயிடும். காபி தூளுடைய மனம் நமக்கு மூக்குல ஏறிடும். இந்த காபி தூள் மனத்துக்கு அப்புறம் இன்னொரு ஸ்ப்ரே அடிக்கும் பொழுது இந்த சுமல் அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியும். சரி இது நல்லா இருக்குது, இதையும் கூடு அதையும் கூடுன்னு கேட்க முடியும். அந்த மாதிரி அந்த நுகர்தல நமக்கு அந்த விஷயம் இருக்குது. எதுக்கு இந்த விஷயம் அப்படி சொல்ல வந்தேன், ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம வாசனை எப்படின்னா அந்த உடல் உள்ள வாசனை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப நமக்கு குறிப்பிட்ட நமக்கு நாமளே தங்கி சேர்ந்து இருக்கும்போது நம்ம வாசனை நமக்கு தெரியாது. நாம இன்னொருத்தர் கிட்ட போனா அவன் கரெக்டா சொல்லிடுவான், இவன் தமிழன், இவன் இந்தியனு. ஏன்னா நம்ம சும்மா அவனுக்கு தெரியும்.
சரிதா? அந்த மாதிரி ஒரு பால் சம்பந்தப்பட்ட சாப்பிடக்கூடியவங்க பால் மொச்ச சுமல் அடிக்கும். பெரும்பாலும் பாகிஸ்தானுக்கு அந்த வாசனை இருக்கும். பங்களாதேஷ்காரன்ட்ட ரொம்ப கஷ்டம்னு சாப்பிடுவாங்க. அவன்கிட்ட போனா அது வேற மாதிரி வாடை இருக்கும். எகிட்டாண்ட போனா இன்னொரு வாடை இருக்கும். பலதரப்பட்ட மக்கள் அந்த அரமனைகள்ல படிக்காத நம்ம சந்திக்கிறோம், சேர்ந்து இருக்கிறோம், பழகுறோம். அந்த அனுபவங்களை நம்ம பெறுறோம். இப்படி இருக்குதா? இந்த மாதிரியான பலதரப்பட்ட மக்கள் நம்ம அந்த எங்க பார்க்க போறோம்? மக்காவுல, ஹஜ்ஜில, புனித யாத்திரை இடத்துல பார்க்கிறோம். அப்போ நமக்கு அதுல ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் கிடைக்கும். அதுவும் அதே சமயத்துல இது எதுக்காக அது ஏற்படுத்தப்பட்ட அப்படின்னா, நம்ம எப்படி நம்ம ஊர்ல ஒற்றுமையா ஒரு ஜமாத்தா, ஒரு முகப்பாத்தா, ஒரு சகோதரத்துவமா பாக்குறோமோ, அதே உணர்வு அங்கேயும் வரும். ஏன்னா அவன் எங்கேயோ இருந்து ஒரு கிராமம், ஏதோ ஒரு நாடு, ஏதோ ஒரு கண்டம், அங்கே இருந்து இங்க வந்திருப்பாரு இந்த மக்கள் நகருக்கு. இங்க வந்துட்டு இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கும். நாமளும் தூரமா போயிருப்போம், அவரும் தூரமா அல்லாவுடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. எல்லாம் ஒருத்தர் பார்த்து கிஸ் பண்ணுவாங்க, கண்ணால சீக்கிடுவாங்க, சிரிப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க, கிஸ் பண்ணுவாங்க, கை கொடுவாங்க. ரொம்ப அவன் நம்மளை பார்த்து விரும்பிட்டா கெட்டி கூட பிடிப்பாங்க. பல விதமா நடக்கக்கூடிய காட்சிகள் நம்ம மக்காவுல பாக்குறோம். அப்ப இது வந்து எதுக்கு இந்த ஹஜ்ஜியால வச்சிருக்கிறாருன்னா, சும்மா நம்ம இங்க இருந்து நடைபயணமா போறது, ஓட்டத்துல போறதும் அதுக்கு நம்ம சிரமத்துக்காக இல்ல. எந்த சிரமத்தையும் தருவதற்காக எல்லாரும் விவேகத்தை தரலன்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில அல்லாஹ் சொல்ற எந்த சட்டமுமே நம்ம சிரமத்துக்கு இல்ல. நமக்கு அதுல ஒரு நன்மை இருக்கும். ஒரு அடிப்படையில தான் அது ஒரு உலகளாவிய ஒற்றுமையை ஏற்படுத்தும். நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், அங்க பழகினதுக்கு அப்புறம் சில கான்டாக்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். தொடர்பு இருக்கும், கண்டினியூ பண்ணுவோம் அதை. அப்படிலாம் கூட சில நிறைய சம்பந்தங்கள் நடக்கும். நம்ம தமிழ்நாடா தான் இருக்கும், இங்க போயிருப்பாங்க, ஒரு ரூம்ல ஒண்ணா இருப்பாங்க, ஒருத்தர் முகப்பத்தை ஆயிடுவாங்க, அங்க பொண்ணு இருக்கு, அங்க மாப்பிள்ள இருக்கான்னு பேசி அப்படி நடந்த திருமணங்கள் நிறைய இருக்குது. அப்படிலாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது மாதிரியான ஒரு உலகளாவிய ஒற்றுமையை ஏற்படுத்தத்தான் அந்த ஹஜ் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்காக நான் சொல்றேன்னா, ஹஜ்ஜின்னு போறோம் என்னன்னு தெரியணும்ல எதுக்குன்னு. அதுக்காக நான் எனக்கு நான் தெரிஞ்சு கொண்டு சொல்றேன். ஒரு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட முகலால இருக்கக்கூடிய அதே ஒற்றுமையை உலகளாவிய அளவுல பெருசா பார்க்கணும்னா நம்ம அங்க போவோம். அங்க போ நமக்கு அந்த உணர்வு மூலமா நமக்கு ஏற்படுங்கிறத பாக்குறோம். அவருடைய தலைப்பு அல்ல அங்க வச்சிருக்கிறாரு. அத யாத்திரை எப்படி யாத்திரை? புனித யாத்திரைங்கிறார். அல்லாவுடைய பாதையில நம்ம அந்த புனித யாத்திரை சொல்றாரு. அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடு உட்பட்டு நம்ம போகணும். எப்ப நம்ம இஹ்ராம் கட்டமோ அதுல இருந்து இல்லைன்னா சில வேட்டையாடுறது கூடாது, உயிர்களை கொள்றது கூடாது, புல்பூண்டுகளை புடுங்க கூடாது. அங்க அரண்மனையில அந்த விஷயம் இருக்குது. இன்னைக்கு அது பின்பற்றப்படுது. புல்பூண்டை ஏன் புடுங்க கூடாதுங்கிற கேள்வி மக்களுக்கு வரும். அது என்ன அப்படிங்கிற மாதிரி. அங்க வந்து நமக்கு அந்த புல்பூண்டுகள்லாம் நமக்கு ஒரு பசுமையான ஒரு விஷயம். பாலைவனத்துல ரொம்ப சொற்பமா தான் இருக்கும். அது ஒரு பசுமையானது. எந்தவித ஏராளமான மக்கள் போய் சேர்றதுனால நிறைய நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். இந்த மாதிரியான புல்பூண்டுகளை வெட்டி கிட்டி கலைஞ்சி எடுத்துக்கிட்டு பிச்சு போட்டு எடுத்தோம்னாக்கா அந்த குறைபாடு ஏற்படும். இதெல்லாம் ஒரு கருத்துல கொண்டுதான் எந்த ஒரு சின்ன ஒரு புல் கூட புடுங்க கூடாதுன்னா நம்ம அதுல என்ன பக்குவம் அடைவோம்? இதையே செய்யக்கூடாதுன்னா பெரிய பாவம் நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். அது மாதிரியான ஒரு உணவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த விஷயத்துல ஒரு சின்ன ஒரு புல்லு, சின்ன ஒரு எறும்பு எதா இருந்தாலுமே நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒரு பயிற்சி எடுக்கிறோம்ல. அங்க கட்சியில போயிட்டு குறிப்பிட்டதால அந்த பயிற்சியை நம்ம தொடரணும். இந்த வந்தாலும் கூட சின்ன உயிருக்கே நம்ம அங்க என்ன செய்யல, அத ஒரு பிச்சு போடல, ஒரு புல்ல புடுங்கல, ஒரு செடியை புடுங்கல, ஒரு மரத்தோட கிளைய ஒடிக்கல, ஒரு இலையை கூட பிச்சு போடல. அப்படி நம்ம அந்த இதை நம்ம பழகணும்னு சொன்னாலுக்கு சின்ன விஷயம் செய்யாத நாம இங்கே எப்படி அதை செய்வோம்? நம்ம பயிற்சி எடுக்கிறோம்ல. நம்ம நிறைய காசு இருக்குது பாக்கெட்ல, ரொம்ப தாகமா இருக்குது, ஜூஸ் பண்ண இருக்குது, கவர்ச்சியா இருக்குது, குடிக்குவோம்னா குடிக்க மாட்டோம். நம்ம யாருமே பார்க்கலாம் குடிக்க மாட்டோம். நம்ம தெரிஞ்சவனும் இல்லை, ஏரியாவும் இல்லை, ஊரும் இல்லை, நாடுமே இல்லைன்னா கூட குடிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட அல்லா இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இருக்குது. அப்போ பணம் இருந்தாலும் செய்ய மாட்டோம்ல. அதே மாதிரிதான் நோன்பு இல்லாத காலத்துலயும் என்ன செய்ய மாட்டோம்? நம்ம அந்த விஷயத்த நம்ம பயிற்சி எடுத்திருக்கோம். நம்ம பணத்தை நமக்கே செலவு பண்ணுவேன்னா அடுத்த மனத்துல எடுக்க மாட்டோம் தெரியுமில்ல. அது மாதிரியான ஒரு பயிற்சி எடுக்கிறோமா? அது மாதிரிதான் அந்த ஹஜ்ஜுடைய சமயத்துல வேட்டையாடுறதை பத்தியோ அங்க வந்து எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத நாம கற்றுக்கொள்றாங்க. இன்னும் சில விஷயம் நல்லா சொல்றாரு, நம்ம அதை தேவைப்படும் போது பேசுவோம். ஆக ஹஜ்ஜினுடைய விஷயம் என்ன அப்படின்னா, உலகளாவிய ஒற்றுமை. சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்றதா இருந்தா, நாம ஒற்றுமையா ஒரு முகம் பார்த்தா, ஒரு சமூகத்தை பார்த்தா, நம்மளை பார்த்தா இப்படி ஒரு உணர்வு ஏற்படுதோ அந்த உணர்வு உலகம் முழுக்க நம்பிக்கை கொண்டவர்கள் ஏற்படணுங்கிறதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. அதை நம்ம தலைப்புல பாக்குறோம். தொடர்ச்சியா கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். நம்ம மீது மிகுந்த அன்பும் அருளும் கருணையும் கொண்டவரா இருக்கிறாரு. அதை நம்ம தொடர்ச்சி அனுபவிச்சுட்டு வரோம். எந்த விதமான குறைபாடு இல்லாம அல்லாவுடைய அந்த அருளும் கருணையும் இருக்கிறனாலதான் நாம இன்னைக்கு இயங்கிக்கிட்டே இருக்கிறோம். இயங்குறோம், நல்லா நம்ம சாப்பிடுறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்ம சிந்திக்கக்கூடிய திறன் நல்லா கொடுத்திருக்கிறாரு. அவரை அடையாளம் காணக்கூடிய திறனை கொடுத்திருக்கிறாரு. நல்ல பார்வை, நல்ல செவித்திறனு, நல்ல பேச்சு, நல்ல நடைமுறை, ஒழுக்கம் எல்லாமே எல்லாம் நமக்கு அவருடைய கதையை விளங்கி இருக்கிறார். நமக்கு பத்தியிலே நிறைய பேர் ஒழுக்கம் இல்லாம இருப்பாங்க.
அநியாயத்தை பார்த்து சிரிக்கக்கூடிய இருப்பாங்க. ஆனா நமக்கு அது வந்து என்ன அது கொடூரமா தெரியாது. இன்னும் இவ்வளவு மோசமா மனசுல இருக்கக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறோம். அப்படி அல்லாஹ் நம்மள ஆக்கி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருடைய கருணை அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட ரட்சகரை அவருடைய வார்த்தையின் மூலமா நம்ம பார்ப்போம். மனிதர்களே அப்படின்னு கூப்பிடுறாரு. திருவசனம் அவது பிலாய் விஷயத்தான் ரஜி. மனிதர்களே, நீங்கள் உங்கள் ரட்சகரிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். ஏனெனில் நேரத்தின் அதிர்வானது அது பயங்கரமான ஒன்றாகும் தொடக்கத்திலே சொல்றார். பிஸ்மிக்கு அப்புறம் என்ன வருதுன்னா, மனிதரை பார்த்து கூப்பிடுறாரு. நிறைய இடங்கள்ல நம்பிக்கையுடனே கூப்பிடுறாரு. பொதுவா குறிப்பிட்ட நபர்களை கூப்பிடுறாரு. நீங்க எப்படி சொல்றாருன்னா, எல்லா டோட்டல் குரானுங்கிறது எல்லாருக்கும் உள்ளதுதான். மனிதர்களையும் கூப்பிட்டாலே நம்பிக்கையாளர்கள் அப்படி சொன்னா நம்பிக்கையோட மட்டும் எடுத்துக்க முடியாது குரானை. அனைத்து மக்களுக்குமான ஒரு வேதமா இந்த குரான் இருக்குங்கிறதுக்கு இந்த வார்த்தை நமக்கு ஒரு சான்றா இருக்குது. கூப்பிடும்போது மனிதர்களே கூப்பிட்டாலே எல்லாரும் மனிதன் தானே. குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் மட்டும் ஒரு அப்படி இல்லைல்ல. குரான் யாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இஸ்லாமிய புத்தகம் மாதிரி சொல்லுவாங்க. அது அல்லாஹ் கொடுத்தது முஸ்லிம்களுக்கு மட்டும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்ல. அப்படியே மனிதனையும் கூப்பிடுதாங்கல்ல. எல்லா ஜாதியும் மதமும் கலந்த மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப மனிதன் வார்த்தை தேவை இல்லையா? குறிப்பிட்ட மதத்தை சொல்லி கூப்பிடலாமே. அப்படி கூப்பிடப்படல. எப்படி கூப்பிடப்படுது? மனிதர்களே அப்படின்னு. மனிதர்களேங்கிற சொல்லும் பொழுது இந்த வேதம் பொதுவானதாயிடுது அந்த இடத்துல. இவங்க சொல்ற மாதிரி அந்த கொரோனா வந்து மத்தவங்க கூடாது, ஒளி செஞ்சுட்டு பார்க்கணும், வைக்கணும், நிறைய சட்டம் போட்டிருக்காங்க. நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதுக்குள்ள போக வேண்டாம். அப்ப அடுத்து என்ன சொல்ல, நீங்கள் உங்கள் ரட்சகரிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும்ங்கிறார். அல்லாட்ட நாம என்ன செய்யணும்னா பக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறார். பக்தினா என்ன? அது ஒரு உணர்வு நாம அனுபவிச்சிருக்கோம். பக்தியான நேரங்கிறது ஒண்ணு இருக்குது. சம்டைம் கசம்சான்னு இருப்போம். ஆனா பக்தியா இருந்தா நம்ம மகிழ்ச்சியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். ஒரு தொழுகிறோம், நீல அகலமா நீ அந்த ராகத்தா தொழுதா அது பக்தியோட இருக்கோம். சமயத்துல ஒரு விஷயத்த பாக்குறோம், பார்க்கும் பொழுது அது சாதாரணமா நம்முடைய பார்வை நார்மல் தான். ஆனா ஒரு பக்தியோட பார்க்கணும், படியோட பார்க்கணும்னா அந்த இது வேற மாதிரி மாறும். கண்ணுங்கிறது ஒண்ணு, கண்ணு முடிங்கிறது ஒண்ணுதான். ஆனா அந்த பார்வைக்கு எத்தனை விதம் இருக்குது நமக்கு பாக்குறோமா இல்லையா? கண்ணு தான் முறைக்கிறான்னு சொல்றாங்கல்ல, எப்படி சொல்றாங்க? அந்த கண்ணு எப்படி முறைக்கிற மாறிச்சு? எப்படி அவன் அன்பா பாக்குறான், அவன் பார்க்கும்போதே கடிவா இருக்குது. அவன் முறைச்சு பாக்குறான், அவன் கண்ணுல கோபம் தெரியுது. அந்த கண்ணுலயே எல்லாம் தெரியுது பாருங்க. கண்ணுல கவலை தெரியுது, கண்ணுல சோர்வு தெரியுது. ஒரு கண்ணு சரியில்லையா, உடம்பு சரியில்லையாங்கிறத கேள்வி கேட்கறான். அப்ப கண்ணுக்கு பல உணர்வு இருக்குதா இல்லையா? பல விதமான உணர்வு கண்டிப்பா கண்ணுக்கு இருக்குது. அப்ப அது மாதிரி பக்திக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது. பக்தின்னா அப்படியே நமக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்மளை சுத்தி ஒரு எந்த விதமான ஒரு ஒளிவட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். தொழுதா ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு காத்து, ஒரு சென்ட்ரல் காத்தோ, ஒரு ஓப்பன் பிளேஸ், வெட்ட வெளியில ஒரு நம்ம தொழும் போதே நம்முடைய கற்பனை வந்து நமக்கு வானத்தே சொல்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடு வாசல் எங்க தொழுதாலுமே நம்மளுடைய தொழுகை வந்து அந்த இடத்துல இருக்குது. வானத்துல இருந்து நம்ம எப்படி அச்சம் கூடுதல் இருக்கும், மிஸ் பண்ணா கீழே விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தொழுகை ஒரு ராகத்தா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அதை வேகமா தொழுக மாட்டோம். நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம்னா தொழுகையை வேகமா முடிப்போம். நேரமாயிட்டே அடுத்த ப்ரோக்ராம், அடுத்த வேலை, சாப்பாடு கீப்பாடுன்னு சொல்லிட்டு அவசரப்படுத்துவாங்க. எல்லாம் வச்சாச்சு கூடுவாங்க, அவங்க சேர்ந்து சாப்பிடலாங்கிறதுக்காண்டி. நமக்கா 4 பேர் வெயிட் பண்ணும்போது இது 2 மினிட்ஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மினிட்ஸ் சொல்லி முடிச்சுட்டு போவோம். அது இருக்குது எல்லா டைம் ஒரே மாதிரி அமைந்து அது பக்தியா அமையாது அந்த சமயத்துல. ஆனா நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா தொழுதோம்னா லாங்கா தொழுவும் போது நாம அந்த பக்தி அடைய முடியும். அப்ப அந்த பக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்விடம் பக்தி இருக்கு. எப்படி? எப்பவுமே அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிற கடவுளிடத்துல நீங்க பக்தியோடு இருங்க அப்படின்னா அவர் தனியாவோ தூரமாலாம் இல்ல, நம்மோடு தான் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா பிடரி நரம்பின் அருகாமின், அதை விட அருகாமைன்னு சொல்றாரு. பிடரி நரம்புக்கு விட அருகாமை. அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். பிடரி நரம்புங்கிறது எங்க இருக்கு? நமக்கு உள்ள இருக்குது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நரம்பை சொல்லி எல்லாரும் அதை விட அருகாமைங்கிறாருன்னா அப்ப நமக்கு உள்ளே இருக்கிற அர்த்தம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அல்லாட்ட எப்பவுமே பயபக்தி இருக்க முடியும். அல்லாஹ் தூரம் ஆயிட்டா தானே பயபக்தி வேலை இல்லை. எப்பவும் அவர் இருக்கிறாரு, நாம தான் பயபக்தி செலுத்துறது இல்லை. பெரும்பாலும் சரி கட்டு இருக்கிறோம். ஆனா எப்பவுமே இருக்கக்கூடிய ரட்சகரோட நம்ம பக்தியோடு இருந்தோம் சொன்னா பக்தி செலுத்துங்கன்னா என்ன அர்த்தம்? எதை எதை எப்ப செய்ய சொல்றாரோ அப்ப அதை செய்யணும். எப்படி நடக்கணும், எதை எப்ப பேசணுமோ அதை அப்படி பேசணும். எப்ப அமைதி காக்கணுமோ அதை அமைதி காக்கணும். பேச வேண்டிய இடத்துல அமைதியா இருக்கக்கூடாது, பேசக்கூடாத இடத்துல பேசிடக்கூடாது. பல விதமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பக்தியா இருந்தா தன்னால கற்றுக் கொடுப்பாரு, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதுதான் பக்தியின் வெளிப்பாடு. நம்முடைய செயல்பாடு பவ்யமா இருக்கிறது, தாழ்மையா இருக்கிறது, அடிவா போறது, சரி சரி விட்டு கொடுத்து போறது, இந்த மாதிரி பலவிதமான உணர்வுகள் இருக்குது. அதெல்லாம் எப்ப இருக்கும்னா அந்த பக்தி செலுத்தும் போதுதான் இருக்கும். பக்தி எப்போ? கடவுள்கிட்ட இருக்கும் பொழுதுலாம் நம்ம செய்யணுங்கிறத மனிதர்களை நோக்கி எல்லாம் சொல்றாரு. நீங்கள் உங்கள் லட்சியரிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. நமக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது இல்ல. அது தெரியும் பயபக்திங்கிறது.
பெரும்பாலும் அப்படி இருக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனா அதுக்கு முயற்சி பண்ணணும். நிறைய வசனங்கள் வார்த்தைகள் இருக்குது. வாழ்க்கையில முழுக்க முழுக்க நம்ம பின்பற்றவே முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. பின்பற்றக்கூடிய விஷயங்கள் தான் பின்பற்றாம இருக்கிறத நான் சொல்றேன். அப்போ அல்ல நமக்கு பயபக்தியோடு இருக்க வேண்டும். ஏனெனில் நேரத்தின் அதிர்வானது படு பயங்கரமான ஒன்றாகும். அது காரணம் சொல்றாரு பாருங்க. அதாவது பயபக்தியோடு இருன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லணும். எதுக்கு தேவை எப்படி இருக்கணும்? நேரத்தின் அதிர்வானதுங்கிறார். மறுமை நாளுங்கிறது ஒண்ணு இருக்குது. இந்த பூமிக்கு ஒரு நடக்கக்கூடிய விஷயம் இருக்குது. அந்த நேரத்தின் அதிர்வானது அப்படின்னு நினைவுபடுத்துறார். எப்பவுமே நாம பாதுகாப்புல இல்ல. எப்பவுமே ஒரு ஆபத்தை நாம கட்டிடத்துக்கு கீழே இருக்கிறோம். இது எப்ப இடிஞ்சு தெரியாது. நாம நினைச்சிட்டு இருக்க எல்லாம் சுத்தி சோறு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அது பாதுகாப்பே கிடையாது. எப்ப எதுவும் நடக்கும் நிகழ சாத்தியம் இருக்குது. எல்லாமே அல்லா கையில தான் இருக்குது. அவர் நாடுனாருன்னா ஒரு உழுக்கு தான். உழுக்குன்னா கட்டிடம் என்ன செய்யும்? விழுந்துரும். பாதுகாப்பு நினைச்ச கோட்டையெல்லாம் சரிஞ்சிரும். உயிருக்கு ஆபத்து. ஆக அல்லாஹ் அப்படி சொல்லும் போது ஏனெனில் நேரத்தின் அதிர்வானது பயங்கரமான ஒன்றாகும் அப்படிங்கிற நேரத்தை அந்த நாள்ல ஒரு அதிர்வு இருக்குது. பூமி அதிரக்கூடிய அதிர்வு. லேசா நமக்கு ஒரு மாடியில் நின்று ஆட்ட வேண்டாலே நம்ம கஷ்டமாயிடுது. நம்மளுக்கு ஒரு மாடி மொட்டை மாடி 4 அடி 3 அடி சோறு இருக்கும். இந்த ஓரமா நடந்து பார்ப்போம். அல்லது அங்க மரம் இருக்கும். அந்த பக்கத்துல தென்னை மரமோ முருங்கை மரமோ இருக்கும் வச்சுக்கோங்க. அந்த நடக்கும் பொழுது லேச கால் தடுமாறினா கூட நம்ம உயிர் அப்படி ஒரு வேற வந்துட்டு போயிடும். அவ்வளவு கஷ்டம். அதுவும் ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடிய ஒரு பில்டிங் நாம தான் தடுமாறி இருக்கோம். பில்டிங் தடுமாறல. ஆனா அல்லாஹ் நினைச்சோம் அதிர்வுன்னு சொல்றாரு. பில்டிங் ஆட்டுவங்கிறார். பூமி ஆட்டுவங்கிறார். பூமி ஆண்டா ஒட்டுமொத்தம் ஆடும். அந்த அதிர்வானது அதை பத்தி ஏன் நினைவுபடுத்துறாரு? நீ பக்தியோடு ஏன் இருக்கணும்னா உனக்கு பின்னால் அது இருக்குது. மறுபடிய காலம் இருக்குதுங்கிறத நமக்கு இங்க நினைவுபடாது. வெச்சையிடம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். ஏனெனில் காரணம் என்னன்னு சொன்னா நேரத்தின் அதிர்வானது அந்த மறுமை நிகழக்கூடிய அதுக்கு முன்னால இந்த நேரத்தின் அதிர்வானது படு பயங்கரமானதுங்கிற அல்லாவுடைய வார்த்தை. நம்முடைய பாஷையில படு பயங்கராலே கஷ்டம் நம்மளுக்கு. அவரே சொல்றாரு இது படு பயங்கரமானதுதான். எப்படியா இருக்கும் யோசிக்க வேண்டியதான். ஒண்ணும் மிஞ்சாது. அந்த மாதிரி படு பயங்கரமான ஒண்ணு இருக்குது. அதை நீ தப்பிக்கணும்னா நீ பக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிற. நீ காப்பாற்றப்படணும்னா பக்தியோடு இருக்கணுங்கிற. பக்தி ரொம்ப முக்கியமானது. தன்னோட பக்தி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அதை செலுத்துங்கிறது அல்லாஹ் நினைவு கூறிக்கொண்டு அவரை நம்ம நம்முடைய மனசுல வச்சுக்கிட்டு அவரை தியானிச்சுக்கிட்டு அவரை துதிச்சுக்கிட்டு வார்த்தைகளையே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம பக்தியா இருக்குன்னு அர்த்தம். இப்படி பலவிதமா இருக்குது பக்திக்கு. அந்த பக்தியை நாம இருக்கணும். அதுக்கு காரணம் ஒரு அழிவு இருக்குது அப்படிங்கிறத நினைவுபடுத்துறாரு. அடுத்த 2வது வசனம், அதனை நீங்கள் காணும் நாளில் அந்த அதிர்வை நீங்கள் காணும் நாளில் பாலூட்டி கொண்டிருக்கும் ஒரு தாய் கூட தன் சிசுவை தள்ளிவிட்டு விடுவாள் அப்படிங்கிறார். அதை காணும் நாள்னா அந்த அதிர்வான நிகழக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது எப்படி ஒரு உதாரணம் சொல்றாருன்னா ஒரு தாயானவள் பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை கூட தள்ளி விட்டுருவா அப்படிங்கிறார். எந்த தாயுமே நம்ம உயிரை விட இப்போ சராசரி நேரத்துல நம்ம விட புள்ள உயிர் முக்கியம் நினைப்பாங்க. பெற்றோருடைய இதே அப்படித்தான். தண்ணியில ஒரு மூழ்கிட்டா கூட காப்பாற்றும் பொழுது அவன் மூழ்கி இருப்பான், புள்ளைய தூக்கி பிடிச்சிருப்பான் அவனுக்கு மூச்சு விட்டு சொல்லிட்டு. ரைட்டா? அதே மாதிரி ஒரு கட்டிடத்துல தீ பிடிக்குதுன்னு சொன்ன அன்னைக்கு அந்த தீயில நம்மளை காப்பாற்ற முடியலனா கூட பரவாயில்ல, நாம நம்முடைய பிள்ளையை காப்பாத்துங்க அடிப்பில் நினைச்சுவாங்க. அந்த புள்ளைய தூக்கி வெளியே தூக்கி வீசுவாங்க. அதுல முதல் மாடியா 2வது மாடி ஏதோ ஒண்ணு இருக்கும். அந்த அளவுக்கு பிள்ளைகளை அவங்க நினைச்சுவாங்க தன்னுடைய உயிரை விட பிள்ளையோட உயிரை பெருசா நினைக்குவாங்க. ஆனா இந்த அதிர்வை பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா பால் ஊட்டுறது எதுக்கு பால் ஊட்டுறோம்? ஒரு குழந்தை அது பால் குடிச்சாதான் அது ஆரோக்கியமா இருக்கும், பசி இல்லாம இருக்கும். அது அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஒரு அந்த குழந்தைய பிறந்து உள்ள ஒரு உணவா இருக்குது. அப்படி உணவு உண்டாதான் வாழும் அப்படின்னு சொல்லும் அந்த வாழ்க்கையை கூட அவங்க அற்பமா நினைச்சு தூக்கி விட்டுவாங்கன்னு சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு பயங்கரமா நினைக்கணும். நெருப்பு எரியும் பொழுது குழந்தைக்கு வெளியே தள்ள மாண்டுக்கிறாங்க. அப்ப இது பயங்கரமா தெரியல, இதை விட பயங்கரமா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல தண்ணீர மூழ்கி சாவறது ரொம்ப கஷ்டமானது. ஆனா தன்னுடைய பிள்ளைகளை தூக்கி மேல தூக்கி பிடிச்சிட்டு அவங்க சாவறாங்கன்னா அவனுக்கு அது பயங்கரமா தெரியல பாருங்க. இதையெல்லாம் விட பயங்கரமா தெரியுதுதான் அந்த உதாரணத்தை எல்லாம் சொல்றாரு. அப்போ இல்லைங்கதா அதிர்வானது அதிர்வும் பொழுது இந்த மாதிரி தூக்கி போட்டுருவாங்கிற அவருடைய தாய் தன்னுடைய பிள்ளையை தூக்கி போட்டுருவா. அந்த இடத்துல நமக்கு யோசிச்சு பார்க்கணும். ஏன் இந்த உதாரணத்தை எல்லாம் சொல்றாங்க? இங்கெல்லாம் செய்யாத ஒருத்தன் அங்க ஏன் செய்யறான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ அது மிக கடுமையா இருக்கும் அப்படிங்கிற நம்ம கற்பனையில காணல. அந்த அதிர்வு மிக கடுமையா இருக்கும் அப்படின்னு காட்டி சொல்றாரு. மேலும் ஒரு கர்ப்பிணியான பெண், இந்த வசனம் பெருசா இருக்குது, நம்ம நேரம் ஆயிடுச்சு, ஷார்ட்டா வாசிச்சுட்டு முடிப்போம். அடுத்த வாரத்துல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். மேலும் ஒரு கர்ப்பிணியான பெண் தன் கருவை சிதைத்துக் கொள்வாள். இதெல்லாம் விளக்கமா பேச வேண்டிய விஷயங்கள் தான். யாருமே தன்னுடைய கருவை சிதைக்க ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு குழந்தை உருவாயிடுச்சுன்னா
அதை சுமக்கத்தான் ஆசைப்படுவாங்க தவிர சிதைக்க மாட்டாங்க. ஆனா அந்த சமயத்தில் அவங்க சிதைப்பாங்க நல்லா சொல்றாரு. மக்களை அவர்கள் போதையில் இல்லாதிருந்த போதிலும் அவர்கள் போதையில் இருப்பவர்களை போல் தள்ளாடியவர்களாக நீ காண்பீர் அப்படிங்க. போதை போட்டாதான் இந்த தள்ளாட்டம்லாம் வரும். நம்ம பார்க்கணும். அதை நமக்கு அந்த அனுபவம் இல்லை. எல்லாம் காப்பாற்றாரு. ஒரு டிராப் கூட நம்ம வாயில படாம காப்பாத்தி. சில பேரு அதை அனுபவிச்சு வந்திருப்போம். சில பேரு அந்த அனுபவம் இல்லாம இருப்போம். அல்ல நம்மள அதுல ஒருத்தரா வச்சிருக்கிறாரு. ஒரு டிராப் கூட, ஒரு சாம்பிள் கூட, ஒரு நண்பர்கள் கூட போனா கூட நம்ம அதை அவாய்ட் பண்ணி இருக்கிறோங்கிறத சொல்ல வரேன். அது குடிச்சாதான் தள்ளாட்டம் வரும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நிறைய பேர் பார்ப்போம். ஒழுங்கா நடக்க மாட்டான், தள்ளாடுவான், அங்க விழுவான், அங்க விழுவான், ரோட்ல கிடப்பான், வித்து கிடப்பான், நிறைய பாக்குறோம். இதெல்லாம் போதையில் நடக்கிற விஷயம். ஆனா இந்த அதிரும் பொழுது அவர்கள் போதையில் இல்லாத போதும் கூட போதையில் உள்ளவர்கள் போல தள்ளாடுவாங்கன்னா என்ன, பூமி சீரா இல்லை அர்த்தம். அந்த அளவுக்கு ஆட்டம் காணுது, அதிருது. நாம ஒரு ஏணியில் நின்று ஆட்டம் எப்படி இருக்கும், எப்படி உயிரை பிடிச்சி நிற்போம், அந்த மாதிரிதான். அந்த சாதாரண ஏணி, ஒரு ஏணியோ ஒரு ஸ்டூலோ ஏதோ ஒண்ணு மேல நிக்கிறோம், கீழே ஆட்டப்படுதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது உயிரை பிடிச்சிட்டு இருப்போம். அது மாதிரி இங்க பூமி, ஒட்டுமொத்த பூமி எல்லாம் சொல்றாரு. இது நடக்கும் பொழுது போதை இல்லாத போதும் அவர்கள் தடுமாற்றமா அவர்கள் ஆடியவர்கள் போல, போதை இல்லாத போதிலும் அவர்கள் இருப்பவர்கள் போல தள்ளாடியவர்களாக நீ காண்பீர். இதன் காரணமாவது கடவுளின் தண்டனை மிகவும் அச்சமூட்டக்கூடியதாக உள்ளது அப்படிங்கிறத இதுல பாக்குறோம். அல்லாஹ் இந்த தண்டனை பத்தி நம்ம தொடர்ச்சியா வரிசையா பார்ப்போம். நாம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, புனித யாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா, உலகளாவிய ஒற்றுமைக்காக நம்ம போறோம். நம்ம யாருக்கும் அதை சொல்லலாம். அந்த விஷயத்த அல்லாஹ் நம்ம எப்பவுமே பயபக்தியா இருக்கணுங்கிறத நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன காரணம்னா, ஒரு பேரதிர்வு இருக்குது. அந்த அதிர்வானது பேரதிர்வு. அதுக்கு முன்னால நீங்க பக்தி அடைஞ்சுக்கிறீங்கிறார். ஆனா அதிர்வு வந்ததுக்கு ஒரு பக்தி வந்து பிரயோஜனமே இல்லை. அது ஒரு தண்டனை வந்துருச்சு, இப்ப தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இல்ல. தண்டனைக்கு முன்னதான் நம்ம திருந்தணும். நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டோம்னா கடவுள் கண்டிப்பா என்ன செய்யறாரு, மீட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கிறாரு. ஆக அல்லாஹ் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ நம்முடைய வாழ்க்கையில நினைவுல வச்சு தொடர்ச்சியா அதன் மீது நடைபோடுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வார்னு சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்யும் வார்த்தையின் போல் அளித்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்